இனி விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக செய்கைகள் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கென குழு ஒன்றை நியமிப்பதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். திரைசேரி நீர்ப்பாசன திணைக்களம், காமநல சேவைகள் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம், விவசாய திணைக்களம் மற்றும் இடர் முகாமித்துவ அமைச்சு ஆகியவற்றை உள்ளடக்கும் வகையில் இந்த குழு அமைக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள வடமத்திய மாகாண விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பில் அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளை இன்று முதல் செயற்படுத்துமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நாட்டினை வளப்படுத்தும் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தாம் உள்ளிட்ட அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பயிற்சிக்கு கடன் தொடர்பான நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தல், விவசாயிகளின் பயிற்சிக்கு கிணறுகளை இயந்திரங்களை பயன்படுத்தி தூய்மையாக்க நிலப்பம்பிகளை வழங்கல், அடுத்த போகத்திற்கு தேவையான விதைகளுக்கு பாதுகாப்பை வழங்கல், கலாவாவி உள்ளிட்ட ஏனைய வாவிகளின் சேறுகளை அகற்றுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தமது பிரதேசத்தின் பல வாவிகள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது உள்ளதாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட வடமத்திய மாகாண விவசாய பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். கல்கிச ஹோட்டல் வீதிக்கு அருகிலுள்ள டயர் விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை பரவிய தீயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தினால் காலி வீதியின் கல்கிசவில் இருந்து மொரட்டுவ வரையான ஒரு வழி பாதை இன்று காலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. கல்கிசா ஹோட்டல் வீதிக்கு அருகிலுள்ள டயர் விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை 1:30 அளவில் தீ பரவியதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சஜீவ மெதவத்த குறிப்பிட்டார். கொழும்பு மற்றும் தெஹிவலை கல்கிச மாநகர சபைகளின் தீயணைப்பு பிரிவுகள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. சப்தமிடும் ஓசை கேட்டு நாம் அங்கு சென்று பார்த்தோம். நாம் அங்கு சென்று பார்த்த சந்தர்ப்பத்தில் தீ பரவி இருந்தது. பின்னர் தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தினால் இன்று காலை குறித்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் காலி வீதியின் கல்கிசவில் இருந்து மொரட்டுவ வரையான ஒரு வழிப்பாதை திறக்கப்பட்டதை தொடர்ந்து வாகன நெரிசல் வலிமைக்கு திரும்பியதாக போலீசார் குறிப்பிட்டனர். தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் உள்ள 10 இலங்கை அகதிகள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்வதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புகளை கொண்டிருந்தவர்களும் ஆட்கடத்தல்களுடன் தொடர்புடையவர்களும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் 8 பேர் செங்கல்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கும் அவர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்வதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமைகள் கவலைக்கிடமாக இருப்பதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறானதொரு உண்ணாவிரத போராட்டம் கடந்த ஏப்ரல் மாதமும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் Z புள்ளிகளை உடனடியாக ரத்து செய்து அதனை மீண்டும் கணிப்பிடுமாறு உயர் நீதிமன்றம் நேற்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நீதிமன்ற உத்தரவு நாட்டின் மாணவ சமூகத்தின் எதிர்கால நடவடிக்கைகளில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும்? உங்களது கருத்துக்களை www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சித்திரவதைக்குள்ளானவர்களுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. கொடூர சித்திரவதைக்கு எதிரான தடையானது சர்வதேச சட்டங்களைப் போன்று தேசிய சட்டங்களிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டார். சித்திரவதைக்குள்ளானவர்களுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினம் தொடர்பான நிபுணர் செயலமர் ஒன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று நடைபெறவுள்ளது. கொடூர சித்திரவதைகளை எமது சமூகமும் சட்டமும் நிராகரித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டார். இலங்கை அரசியலமைப்பின் 11வது பிரிவிற்கு அமைய நபர் ஒருவர் பிறரால் துன்புறுத்தப்படாமல் இருத்தல் அடிப்படை உரிமையாக அமைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். கொடூர சித்திரவதைகளை சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா மேலும் தெரிவித்தார்.
முல்லைத்தீவு திருமுருகண்டி பிரதேசத்தில் மீள்குடியேற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் ஒரு பிரிவினரை வலுக்கட்டாயமாக வேறு காணியில் குடியமர்த்த முயற்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மாவட்ட அரசாங்க அதிபர் நிராகரித்துள்ளார். மேனிக் ஃபார்ம் முகாமிலிருந்து மீள குடியமர்த்துவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் சிலர் இவ்வாறு குற்றம் சுமத்தப்படுகின்றமை குறித்து வினவிய போது நாகலிங்கம் வேதநாயகன் இதனை தெரிவித்தார். மேனிக் ஃபார்மில் உள்ள 47 குடும்பங்களையும் திருமுருகண்டியில் குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அங்கு சென்று உதவி அரசாங்க அதிபரும் ஏனைய உத்தியோகத்தர்களும் அந்த குடும்பங்களுடன் கதைத்து தான் அந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அவர்களும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். நமது உதவி அரசாங்க அதிபரோ அல்லது உத்தியோகத்தர்கள் எவரும் இந்த குடும்பங்களை வல்கட்டாயமாக குடியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லவும் இல்லை, அவர்களை நிர்பந்திக்கப்படவும் இல்லை. அவர்கள் தமது சொந்த விருப்பத்தின் பேரிலே தான் திருமுருகண்டியில் கூட்டி வரப்பட்டு கடந்த சனிக்கிழமை பாடசாலையிலே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் குடியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த 47 குடும்பங்களில் 29 குடும்பங்கள் மீள குடியமரப்பட்டிருக்கிறார்கள். இதிலே 18 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர்கள் தாங்கள் தமது சொந்த காணிகள் தான் குடியேறணும் என்றும் இதில் குடியேறுவதற்கு தாங்கள் விருப்பம் இல்லை என்றும் கூறியிருந்தார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் அந்த பாடசாலையிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தமையினாலே அந்த பாடசாலை நடைபெறுவதற்கு தடையாக இருந்தமையினாலே அவர்களை மீண்டும் நாங்கள் மெனிக்பாமுக்கு கொண்டு போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே அவர்களை நாங்கள் மெனிக்பாமுக்கு அவர்களுக்கு உரிய வாகன வசூலை செய்து மெனிக்பாமுக்கு திருப்பி அனுப்பி வைத்திருந்தோம். இவ்வாறு மேனிக் ஃபார்ம் நலன்புரி நிலையத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டவர்களில் மீள்குடியேற்றம் குறித்து அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இல்ல, நாங்கள் அவர்களுடைய இவர்கள் தமது சொந்த காணியைத்தான் வேணுமென்றதுனாலதான் அவர்களை மீள்குடியேற்றம் செய்யவில்லை. அவர்களுடைய அந்த சொந்த காணியை உதவக்கூடிய நடவடிக்கை நாங்கள் படை அதிகாரிகளுடன் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி வந்தவுடன் அவர்கள் திரும்பி மீள குடியமர்த்தப்படுவார்கள். இது விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்தது. மேனிக் ஃபார்ம் நலன்புரி நிலையத்தில் உள்ள முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் தொடர்பாகவும் அவர் குறிப்பிட்டார். கலவரப்பேட்டை சேர்ந்த 3 கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் புதுக்குடியிருப்பில் 6 கிராம உத்தியோகத்தர்கள் இன்னும் மேனிக் ஃபார்மில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 1780 குடும்பங்கள் வரையில இருக்கிறார். நாங்கள் அநேகமாக ஒரு ஆகஸ்ட் மாத கடைசிக்குள்ளே உங்களுடைய இடம் செய்யலாம் என்று கருதுகிறோம். ரம்பவ பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் குறித்த பிரதேச செயலகத்தில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ரம்பவ பிரதேச சபை உறுப்பினர் GA ரத்னஸ்ரீயே இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் பிரதேச செயலகத்தில் இருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் சிலர் வந்து தம்மை தாக்கியதாக பிரதேச சபை உறுப்பினர் குறிப்பிட்டார். மிகிந்தலை வைத்தியசாலையில் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதேச சபை உறுப்பினர் GA ரத்னஸ்ரீ சில எண்ணெய் தாங்கிகளை பகிர்ந்தளித்து பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மது போதையுடன் கூடிய 4-5 பேர் எண்ணெய் தாங்கிகளை வைத்திருந்த இடத்திலிருந்து கள்ளத்தனமாக 2 எண்ணெய் தாங்கிகளை கொண்டு செல்ல முற்பட்டனர். பிரதேச சபை ஊழியர்களுடன் இணைந்து அதனை தடுக்க முற்பட்டேன். நான் நிகழ்வின் பின்னர் வெளியேறிய சந்தர்ப்பத்தில் தாங்கிகளை திருட முயற்சித்தவர்கள் பிரதேச செயலகத்தின் அனைத்து ஊழியர்களின் முன்னிலையில் என்னை தாக்கினார்கள். தாக்குதலின் பின்னர் நான் அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தேன். எனது தலை தூணில் மோதுண்டது. இந்த சம்பவம் தொடர்பில் மிகிந்தலை போலீசாரிடம் நாம் வினவினோம். இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். எனினும் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய தாக்குதலுக்கு இலக்கான உறுப்பினரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மிகிந்தலை போலீசார் குறிப்பிட்டனர். விபிலை தொடம்கொல்லை பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் இருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். 53 வயதான பெண் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் கூறினர். இன்று காலை நீதவான் விசாரணைகள் இடம்பெற்றதுடன் விபிலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் 25வது மைல்கல் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பொலனறுவையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்றும் பொலனறுவையில் இருந்து தெஹியத் கண்டியை நோக்கி பயணித்த லாரி ஒன்றும் இன்று காலை ஒன்றோடொன்று மோதியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த லாரியின் சாரதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர்.
சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் அதனை அனுஷ்டிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வீதியோட்டம் தொடர்பில் தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த வீதியோட்ட போட்டி நாளை நடைபெறவுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேலும் கருத்து வெளியிட்ட தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, දැනට මේ වෙනකොට ශ්‍රී ලංකාව නියෝජනය කිරීම සඳහා ක්‍රීඩක ක්‍රීඩිකාවන් 5 දෙනෙකුට இதுவரையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு 5 வீர வீராங்கனைகளுக்கு கிடைத்துள்ளது. அடுத்த மாத ஆரம்பம் வரை எமக்கு கால அவகாசம் உள்ளது. தேசிய அமைப்புகள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயிற்றுநர்களை கொண்டு தற்போது பயிற்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்ள உள்ள அதிகாரிகள் தொடர்பில் நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை. இறுதியாக இலங்கையிலிருந்து எத்தனை வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். අවසාන වශයෙන් ශ්‍රී ලංකාව නියෝජනය කරමින් ක්‍රීඩක ක්‍රීඩිකාවන් කී දෙනෙක් ඔලිම්පික් තරගාවලියට සහභාගී වෙනවාද යන්න නිශ්චිත වූාට පසුයි. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.